வீட்டில் செல்லம்மா லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மேகா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படி ஒரு பழியை போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என் பையன் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமாக அழறாங்க. அத்தை நீங்கள் அழாதீங்க, ஃபஸ்ட்டு மேகா சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. என் மேலே நீங்களும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து கேட்குறாரு. இல்லை இல்லை கண்டிப்பாக கிடையாது சார், உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த கடவுளே வந்து சொன்னால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் மேகாவை தூக்கிட்டு மட்டும்தான் வந்து போட்டேன், அதுக்கு மேலே எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. மகேந்திரன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சித்து வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மகேந்திரன் சொல்கிறாரு, யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. மேகா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சித்து வந்து அவங்களோட வயிற்றில் வளர குழந்தைக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் விசாரணைக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை மகேந்திரன் கட் பண்ணிட்டார். நடந்த எல்லாத்தையுமே வீட்டில் சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சித்து நீ போயிட்டு உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குமோ அதை நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. மகேந்திரன் சித்து எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வந்துட்டு அந்த மேகாவை தூக்கி இருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு காரணம்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு போனது நான் பார்ட்டிக்கு உண்மை தான், தூக்கிட்டு வந்தது உண்மை தான், அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கு சாட்சி தான் ரொம்ப முக்கியம், அவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் அவங்கள தூக்கிட்டு போயிருக்கீங்க, அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து சித்து வந்துடுறாரு. மேகா அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த சித்து தான்ப்பா என்னை ஏதோ பண்ணிட்டான், என் வயிற்றில் இப்போ 2 மாதத்து குழந்தை இருக்குப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது மேகா, கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. போலீஸ் ஒருத்தவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக மாணிக்கம் வராரு. ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. அப்போ மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மாணிக்கம், உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சித்து வந்து மேகாவோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு காரணம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்குறாரு. நாமளே சித்து செல்லம்மா கல்யாணத்தை நிறுத்தலான்னு நினச்சோம், கடைசியில் அதுவே நிற்கும் போல இருக்கே, மேகா சொல்கிற பழியே போதும் போல இருக்கே, சித்துக்கு கல்யாணமே ஆகாது, பரவாயில்ல ஏதோ ஒன்று, நாம் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது, அது ஒன்று போதும் நமக்கு, எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. சித்து செல்லம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி கோயிலில் போயிட்டு பத்திரிக்கை வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம், இது வந்து வந்திருக்க பத்திரிக்கை, இதை சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐயர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பத்திரிக்கை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நல்லபடியாக கல்யாணம் ஆகும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக கோயிலுக்கு மேகா வராங்க. வந்த உடனே அந்த பத்திரிக்கை அப்படியே ஐயர்கிட்ட வந்து பிடுங்குறாங்க. பிடுங்கி கிழிச்சு தூள் தூளாக போடுறாங்க. என்ன என் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, பத்திரிக்கை வேறு அடிச்சிருக்கியா, விடவே மாட்டேன், என் கழுத்தில் தான் நீ தாலி கட்டணும், கண்டிப்பாக அந்த செல்லம்மாவை கல்யாணம் பண்ண விடவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேகா கோயிலே கத்துறாங்க. சித்து செல்லம்மா எல்லாருமே.